ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமஹா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீராம நவமி உற்சவம் வரப்போறது. அதை முன்னிட்டு நம்ம பெட் டைம் ஸ்டோரிஸ்ல தினம் ராமாயணம், ராமர் பத்தின வைபவத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கெல்லாம் முன்னோடியா ராமருடைய பக்தர், ராமாயணத்துல ஊறினவர், அவளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான இருக்கிற ஒரு லீலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு அவர் தட்சிண தேசத்துக்கு, அதாவது அவர் சவுத் இந்தியால அவர் டூர் பண்ணிட்டு இருந்தார். அவர் அங்க வந்தார். அங்க வரும்போது அப்ப சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் வரார். அவர் மதுரைக்கு வரார். அங்க வரும்போது அவர் ஒரு பக்தருடைய வீட்டுல அவருக்கு அன்னைக்கு பிக்ஷைக்கு அவர் போறார். அவர் ஒரு சிறந்த ராம பக்தர். மகாபிரபு அங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் போகும்போது அங்க போனானாக்கா அங்க சமையலே ஒன்னும் ரெடி ஆகல. அதாவது யூஸ்வலா சைதன்ய மகாபிரபு வராரு, ஒரு சன்னியாசி வீட்டுக்கு பிக்ஷைக்கு வராருன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா. ஆனா இவர் ஒண்ணுமே பண்ணல. பண்ணாது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர். அதை மகாபிரபு பாக்குறார். என்ன அப்படின்னா, அவர் அப்படியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார் தன்னை மறந்த நிலையில. இப்ப சைதன்ய மகாபிரபு போய் கேக்குறார், என்னப்பா அந்த மாதிரி சமையல் எடுத்தா நைவேத்தியம் பண்ணியாச்சா அப்படின்ன உடனே அவர் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி அவர் சொல்றார். இப்பதான் லக்ஷ்மணர் காய்கனிகள் எல்லாம் எடுத்துன்னு வர போயிருக்கார். அவர் எடுத்துன்னு வருவர். வந்த உடனே சீதா அம்மா சமையல் பண்ணி அது ராமருக்கு சமர்ப்பிச்ச உடனே அவருடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அப்ப சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்லும். சைதன்ய மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் அந்த ராம கதையில ராமாயணத்தோட அவர் லயிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அவருடைய அந்த எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ், வெளிப்பிரமைக்கு அவர் வந்துடுறார். வந்த உடனே பாக்குற சைதன்ய மகாபிரபு வந்திருக்கார். உடனே கிட்டுன்னு அவர் சமையல் பண்ணி அவர் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சைதன்ய மகாபிரபு பாக்குறார். அவர் ரொம்ப சோகமா அழுதுண்டு அப்படியே படுத்துட்டு இருக்கார் ஒரு இடத்துல. அப்போ அவர் போய் கேட்கிறார், ஏன்பா இப்ப என்னப்பா படுத்துட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ன உடனே அவர் விக்கி விக்கி அழறார், தேம்புறார். என்னன்னு இவர் கேட்கவும் அவர் சொல்றார், இந்த மாதிரி என்ன சீதா தேவி ஜெகஜனனி ஜெகன் மாதா, ராமருடைய ஒரு ராமருடைய ஒரு பட்ட மகிழ்ச்சி. அப்படி தசரத சக்கரவர்த்தியுடைய மருமகள், அயோத்தியுடைய திருமகள், அப்படிப்பட்ட ஒரு சீதா தேவிய இந்த பாவி ராட்சசன் ஆன ராவணன் ராமர் கைப்பிடிச்ச அந்த கைய அவன் தொட்டு இழுத்துட்டானே இது அப்படின்னுட்டு அதை நினைச்சா என்னால துக்கம் தாங்கவே முடியல அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் நெருப்பா அப்படியே எரியுறது. அந்த அளவுக்கு அவர் அந்த சோகத்தில அவர் இருக்கார். அப்போ சைதன்ய மகாபிரபு பாக்குறார். பார்த்துட்டு அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் புள்ளிரிக்கிறது, கண்ணு தண்ணி வருது மகாபிரபுக்கு. பார்த்துட்டு அவர் சைதன்யர் சொல்றாரு, இந்த மாதிரி கவலைப்படாதப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சீதை பகவானுடைய அந்தரங்க சக்தி. அதனால சீதையை யாராலையும் நெருங்கவே முடியாது. அதனால சீதை அந்த ராவணன் கொண்டு போகும்போது சீதை பூமிகள்ல போயிட்டா. ஆனா வெளியில அந்த நெருப்புல சீதை இறங்கிட்டா. நெருப்புல இருந்து வெளிவந்தது வேதவதி அப்படிங்கிற சாயா சீதை தான். அதுதான் ராவணம் அபகரணம் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு யாரு, ஸ்வயம் பகவான் தானே. கலியுகத்துல சைதன்ய மகாபிரபு வந்திருக்கார். அவருடைய லீலை தானே, அவருக்கு தெரியாத கரெக்டான டீட்டெயில்ஸ் அவர் அழகா அப்படி சொல்லவும் அப்படி அவர் எடுத்து புரியும்படியே சொன்னோன்னே இவர் கொஞ்சம் சமாதானப்படுறார்.
அதாவது ஃபுல்லா கன்வின்ஸ் ஆயிட்டாரான்னு சைதன்யருக்கு தெரியல. ஆனாலும் அவர் சமாதானப்பட்டு கொஞ்சம் அழுகையை நிறுத்துறார். அப்புறம் சைதன்ய மகாபிரபு என்ன பண்றார், அவருடைய டிராவலை கண்டினியூ பண்றார். எங்க போறார் அவர்? ராமேஸ்வரத்துக்கு போறார். ராமேஸ்வரத்துல போகும்போது அங்க ஒரு இடத்துல சேது மந்தனம் அப்படிங்கிற இடத்துக்கிட்டக்க ஒரு ராமாயண சதஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க உட்கார்ந்து ஒருத்தர் வந்து இதே எந்த விஷயத்த அந்த பிராமணரோட அந்த ராம பக்தர்கிட்ட இவர் சொன்னாரோ அதே விஷயத்த பத்தின சர்ச்சை தான் அந்த சதஸ்ல நடந்துட்டு இருக்கு. அவர் அந்த அங்க சொல்ற கதை சொல்றவர் வந்து உபன்யாசகர் வந்து சொல்ற இந்த மாதிரி ராமர் வந்து ராவணன் வந்து சீதைய எடுத்துன்னு போகும்போது இந்த சாயா சீதையான வேதவதியை தான் அவன் எடுத்துன்னு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அதோடைய சாஸ்திர ரெஃபரன்ஸ், அதாவது கூர்ம புராணத்துல இது இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த வந்து அவர் சொல்லும். சைதன்ய மகாபிரபுக்கு பரம சந்தோஷம். அடாடாடா, நான் வந்து சொல்லி புரிய வச்சேன், இருந்தாலும் இது சாஸ்திரத்திலே இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அந்த பக்தர்கிட்ட சொன்னா அந்த பிராமணர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படின்னுட்டு அவ கிட்ட கேக்குறார், இந்த ஏடை எனக்கு கொடுக்க முடியுமான்னு. அந்த கூர்ம புராணத்துடைய ஏடை எடுத்துட்டு அவர் திரும்ப வர வந்து இவர்கிட்டக்க இத கொடுக்குற, இந்த மாதிரி பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, சீதையை வந்து ராவணன் வந்து எடுத்து அபகரணம் பண்ண முடியாது அது அப்படின்னுட்டு அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் வந்து இதுல இருக்கு பாருங்க அப்படின்னு அவர் கூர்ம புராணத்துடைய அந்த ஏடை கொடுத்த உடனே அவருக்கு அப்பதான் வந்து மனசு திருப்தி. அதாவது ராமாயணம் புரிஞ்சு எத்தனையோ காலம் ஆயிடுது, அதுக்கப்புறம் கலியுகத்துல சைதன்யருடைய அவதாரம் அப்ப இவர் இருக்கார், இருந்தாலும் அவர் ராமாயண காலத்திலேயே வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அதாவது ராம ராஜ்யத்திலேயே அவர் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பாவம். இதுதான் ராமாயணத்துல ஆழ்ந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு அடையாளம். ஆனா இத வந்து இது எப்படி வரும் அப்படின்னா அவளுடைய சொந்த அனுபவத்துல அவளுடைய பக்தியுடைய உச்ச கட்டத்துல அது தானா வர்றது. சரி, இவரை மாதிரி நம்மளும் வந்து நானும் ராமாயண காலத்துல தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த மாதிரி இமிட்டேட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணினாலும் அது ரொம்ப நாள் வந்து தாங்காது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் கதையெல்லாம் கேட்கும்போது அடாடாடா சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா தங்களையே வந்து யசோதையா பாவிச்சுண்டு அவ குழந்தைய கிருஷ்ணனா பாவிச்சுண்டு அப்படிலாம் வந்து கொஞ்சறது இதெல்லாம் வந்து பக்தி பாவம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இமிட்டேஷன், அதாவது ஒரு போலியான ஒரு ஒரு பாவம் அப்படின்னு ஆயிடும். அதனால அதுவும் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த கதையில இந்த லீலையை கேட்கறது மூலமா அந்த ராமாயணத்துடைய அந்த ஆழம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து மாத்தி அந்த அந்த பாவத்திலேயே இருக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அதனால இனிமே மேல நம்ம ராமாயண கதையை கேட்கும் போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளும் வந்து அந்த ராம கதையில லயிச்சு அந்த ராமருடைய காலத்திலேயே இருக்கிற அந்த ஒரு சுகானுபவத்தை நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம